எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா, யார் ஆடிட்டர் ஆகலாம் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பேச போறோம். சோ எல்லாரும் ஆடிட்டர் ஆகலாமானா ஆக முடியாது. எல்லாரும் இன்ஜினியர் ஆகலாமானா ஆக முடியாது. எல்லாரும் டாக்டர் ஆகலாமானா ஆக முடியாது. தன்னோட ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது பள்ளி பருவங்கள் நல்லா படிச்சு ஓரளவுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் +2 முடிச்சதுக்கு அப்புறம் பையனை ஆடிட்டிங் சேர்க்கலாமா, இன்ஜினியரிங் சேர்க்கலாமா, மருத்துவம் சேர்க்கலாமா அப்படிங்கிற குழப்பம் பேரண்ட்ஸ் கிட்ட வந்துடும். அந்த பையனையும் பேரண்ட்ஸையும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு குழப்பாங்க அந்த பீரியட்ல. பாருங்க, ஐயோ போதும் ஆயிடும் அந்த பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும். சில பேர் என்ன சொல்லுவா, இங்க பேர் அந்தாண்ட வீட்டுக்காரனை பாரு, இன்ஜினியரிங் படிச்சான், ஃபாரின்ல யூஎஸ்ல கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கலாம், ஐடில போலாம் கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கான், அதனால இன்ஜினியரிங் சேரு, குறிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேரு அப்படிமா. சில பேர் என்ன பண்ணுவான், வேற அந்த பையன் சிவில் படிச்சான், சிங்கப்பூர் மாதிரி நாட்டுக்கு போயிட்டான், நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ல நல்ல சம்பாத்தியம் பண்றான், அதனால அந்த படிப்பு படிப்பான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான், மருத்துவம் படிப்பா, உள்ளூர்லயே வெளியூர்லயே எப்ப இருந்தாலும் மக்கள் மருத்துவம் பார்க்க போதான் செய்வாங்க. அப்ப மருத்துவர்களுக்கு எப்பவுமே வேல்யூ உண்டு, மருத்துவ சம்பந்தமா மருத்துவரோ இல்ல பார்மசியோ ஏதாவது ஒன்று படிப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆடிட்டிங் படிப்பா, நீ பாட்டு சொந்தமா ஒரு ஆபீஸ் போட்டு 4 அக்கௌண்ட்ஸ் பார்த்தோமா, நல்ல ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணோமா, ஒரு கம்பெனிக்கு ஒரு 10 கம்பெனியை பிடிச்சிட்டு அது வழியா நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம், ஆடிட்டிங் பண்ணுப்பா அப்படிம்பாங்க. இப்படி ஆளாளுக்கு தங்களோட கருத்தை சொல்லுவாங்க. யாரும் கெட்ட எண்ணத்துல சொல்றது கிடையாது, நல்ல எண்ணத்துல தான் சொல்றாங்க. அந்த பையனுக்கு, அந்த அவங்க பேரண்ட்ஸுக்கும் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இருக்கிறது ஒரு பையன்யா, அந்த ஒரு பையனை எப்படியா மருத்துவர் ஆக முடியுமா, இல்ல சிவில் இன்ஜினியர் ஆக முடியுமா, ஆடிட்டர் ஆக முடியுமா, இத்தனையும் சொன்னா ஒரே பையனை எப்படியா எத்தனையும் படிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை. பட் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள. கடைசியா பாத்தீங்கன்னா, சரி ஆடிட்டிங் சேர்க்கலாமியா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். ஆடிட்டிங் சேர்க்கலாம், அது ஒரு ஆபீஸ் போட்டு உட்காந்துக்கலாம், பிரச்சனை இல்லை, தொந்தரவு இல்லை, சொந்த சுய சம்பாத்தியத்துல வாழ்ந்துக்கலாம், வேலைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து ஆடிட்டிங் நோக்கி போவாங்க. சரி, இத்தனை பேரும் சொல்லி ஏன் அவங்க ஆடிட்டிங் போறாங்க, அதுதான் கேள்விங்க. ஓகேவா? சோ அப்ப அதுக்கான கிரகங்கள் சப்போர்ட் பண்ணி தான் அவங்க போறாங்க. எல்லாத்துக்குமே கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாம ஒரு விஷயத்த செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி எப்படி ஆடிட்டிங் நோக்கி போறாங்க அப்படின்னா, ஆடிட்டிங் போய் சேரும் பொழுது ஒரு பிகாம் அட்மிஷன் போட்டாங்க வச்சுக்கோங்க. பிகாம் முடிச்சுட்டு அப்புறம் சிஏ இன்டர், ஓகேவா, அதுக்கப்புறம் சிஏ ஃபைனல் அதெல்லாம் அவங்க பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, அந்த எண்ணத்துல தான் போட்டிருப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா சிஏ ஃபைனல் வரைக்கும் படிச்சு முடிச்சிருப்பாங்க, நல்லா ஆடிட்டா வந்துருவாரு. சோ இந்த அமைப்புலாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பையனோட ஜாதகத்துல புதன் நல்ல சுபத்தன்மையோட, அதாவது குரு இல்ல வளர்பிறை சந்திரன் இல்ல பௌர்ணமி சந்திரனோட தொடர்புல இருந்து, அந்த புதன் 4ஆம் வீட்டோட தொடர்புல இருக்கும்போது அவங்க நிச்சயமா உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய சிஏ ஃபைனல் வரைக்கும் முடிச்சு நல்ல ஆடிட்டரா அவங்க வந்தே தீருவாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. நன்றி, வணக்கம்.